வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் பயணத்தில் பயணித்த நட்பாளர்கள், பற்றாளர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவரை பற்றியும் வரலாற்று பதிவுகளாக VAR குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். எனும் சொல்லுக்கே பெருமை தந்தார், தாய்க்குலம் காப்பதில் முன்னிருந்தார், தாய் மனம் கொண்டே அள்ளித் தந்தார், புண்ணிய தாயாகி எங்கள் நெஞ்சில் வாழ்கின்றார், புண்ணிய தாயாகி எங்கள் நெஞ்சில் வாழுகின்றார். சாதனை சரித்திர நாயகன் யார், மக்கள் வேதனை நீக்கிய தூயவன் யார், சாதனை சரித்திர நாயகன் யார், மக்கள் வேதனை நீக்கிய தூயவன் யார், வலிமை மிக்கதோர் இந்திய நாட்டில் பழமிகு தமிழகம் கண்டவர் யார், ஆன்மீக மொழியால் அன்பொழி வழங்கி ஒளிவிளக்காக திகழ்ந்தவர் யார், அவர்தான் எங்கள் எம்ஜிஆர், அவரை மிஞ்சியவர் இங்கே யார், அவர்தான் எங்கள் எம்ஜிஆர், அவரை மிஞ்சியவர் இங்கே யார். வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வையாக காணவிருப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கடந்து வந்த அரசியல் பயணத்தை பற்றிய சிறப்பு பார்வை. மன்னாதி மன்னர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து துறைகளும், திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் வெற்றி பெற்ற மாபெரும் நடிகர், மாபெரும் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1927ஆம் ஆண்டு நாடகத்துறையில் பயணித்து மாபெரும் வெற்றி பெற்றார். கலைத்தாயின் தலைமகன் எம்ஜிஆர் அவர்கள் 1937ஆம் ஆண்டு சதி லீலாவதி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமாக்கி மாபெரும் வெற்றி பெற்றார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அகில உலக திரையுலகின் எவர் கிரீன் ஹீரோ எம்ஜிஆர் அவர்கள் 1947ஆம் ஆண்டு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த ராஜகுமாரி திரைப்படத்தின் கதாநாயகனாகி மாபெரும் வெற்றி பெற்றார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தேசிய காங்கிரஸில் பயணித்திருந்த போதிலும் மாபெரும் அறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றல், எழுத்தாற்றல், திரையாற்றல் ஆகியவை பற்றின் காரணமாக, பாசத்தின் பிணைப்பாக அறிஞர் அண்ணாவின் மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் மீது பற்றின் ஏற்பட்ட காரணமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் திராவிட கொள்கைகளை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை முழக்கமிட்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பரங்கிமலை தொகுதி வேட்பாளராக தேர்தல் களம் கண்டார். பரங்கிமலை தொகுதியில் மாபெரும் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்ற உறுப்பினரானார். அதுபோன்று திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்றது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் செல்வாக்கினால். அகில இந்திய வரலாற்றில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த மாநிலம், முதல் மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநிலம் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மாபெரும் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார். தமிழகத்தின் முதல்வரானார் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள். மாபெரும் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தமிழகத்தின் முதல்வராகி 1.5 வருட காலம் ஆட்சி செய்தார் தமிழகத்தை. பின் உடல்நலக் குறைவால்
ஏற்க எதினார் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள். மாபெரும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களின் மறைவிற்கு பிறகு கருத்து வேறுபாட்டின் காரணமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து விலக்கப்பட்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் மீது பற்றுக்கொண்டு அண்ணாவினுடைய கொள்கைகளும் லட்சியங்களும் கொண்ட மாபெரும் இயக்கமாக அண்ணாவினுடைய பெயரில் 1972ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை தொடங்கினார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அகில உலக அரசியல் வரலாற்றில் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, அகில உலகமே வியந்து போன மாபெரும் இயக்கத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய சில மாதங்களிலே திண்டுக்கல் இடைத்தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் களம் கண்டு மாபெரும் வெற்றி பெற்ற 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோவை சட்டமன்ற தேர்தலிலும் களம் கண்டது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோவை சட்டமன்ற தேர்தலிலும் மாபெரும் வெற்றி பெற்றது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திண்டுக்கல் இடைத்தேர்தலிலும் கோவை சட்டமன்ற தேர்தலிலும் மாபெரும் வெற்றி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புதுச்சேரி மாநிலம் தேர்தல் களம் கண்டு மாபெரும் வெற்றி பெற்று புதுச்சேரி மாநிலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திண்டுக்கல் இடைத்தேர்தல், கோவை சட்டமன்ற தேர்தல், புதுச்சேரி மாநில முழுவதும் தேர்தல் களம் கண்டு மாபெரும் வெற்றி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1977ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற முழுமையான தேர்தலை சந்தித்து களம் கண்டது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நமது இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளில் கண்ட தேர்தல் களங்களில் மிக முக்கியமான தேர்தல் 1977ஆம் ஆண்டு தேர்தல். தமிழகத்தை மட்டுமல்ல, இந்தியாவை மட்டுமல்ல, அகில உலகத்தையே திரும்பி பார்க்கும் வகையில், அகில உலகமே வியந்து போக்கும் வகையில், அகில உலகமே ஆச்சரியம் அதிசயத்தில் நிகழ்ந்த அதிசயம் 1977ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் களம் கண்டு 130 இடங்களை கைப்பற்றி மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் வெற்றி பெற்றது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1977ஆம் ஆண்டு தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலை சந்தித்து மாபெரும் மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மாபெரும் நடிகர், புரட்சி நடிகர், மாபெரும் தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற நாள் 30/6/1977ஆம் ஆண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 30/6/1977ஆம் ஆண்டு அரசு சடங்குப்படி கவர்னர் மாளிகையில் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்ற பின் சென்னை அண்ணா சாலையில் மேடை அமைக்கப்பட்டு மாபெரும் மக்கள் வெள்ளத்தின் முன்னே மக்களிடம் ஆசீர்வாதம், மக்கள் பணி செய்ய நீங்கள்தான் என்னுடைய எஜமானர்கள், நீங்கள்தான் ஆசீர்வாதம் எனக்கு வழங்க வேண்டும் என்று மேடையில் முழங்கினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்ற நாளில் இருந்து சட்டசபையிலும் சரி, மற்ற அனைத்து எந்த மேடையானாலும் சரி, அண்ணா அரசு, மக்கள் அரசு, மக்களுக்கான அரசு என்று அனைத்து இடங்களிலுமே உரையாற்றினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய நாளில் இருந்து எந்த ஒரு விழாவானாலும், கட்சி விழா எதுவானாலும் அண்ணாவினுடைய படத்தை பெரிதாகவும் அண்ணாவினுடைய புகைப்படங்கள் அச்சிடப்பட வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அன்பு கட்டளையிட்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த பொழுது அரசு துறைகளில் நடக்கும் அரசு விழாக்களில் அண்ணாவினுடைய உருவம் பொறிக்கப்பட வேண்டும், அண்ணாவினுடைய புகைப்படம் இருக்க வேண்டும் என்று அரசு துறை அதிகாரிகளுக்கு ஆணையிட்டார். அனைவருக்குமே புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் 1937ஆம் ஆண்டு சதி லீலாவதி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாக்கி 1978 வரை மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை தமிழ் திரையுலகில் மாபெரும் வெற்றி பெற்றார் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். அதுபோன்று தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, அகில உலக அரசியல் வரலாற்றிலேயே 1972ஆம் ஆண்டு மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி 1900 தொடர் வெற்றிகளை தொடர்ந்து 1977ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக தொடர்ந்து மும்முறை ஆட்சி செய்து 1987ஆம் ஆண்டு வரை தொடர் ஆட்சி செய்த முதல்வர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒருவரே. மாபெரும் மக்கள் செல்வாக்கோடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்று 47ஆம் ஆண்டு வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் தொண்டர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவது சார்பாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்று 47ஆம் ஆண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து ஷார்ட்ஸிலும் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் VAR குழுவின் சார்பாக அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை VAR குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுக்குமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மேலும் VAR குழுவிற்கு ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று பதிவுகளுடன் மற்றும் திரைப்பட செய்திகளுடன் சந்திக்கும் வரை VAR குழுவினர் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வீட்டை காக்கும் கை இந்த